இல்லை இதில் என்ன கேள்வி எழுதுனா, இதற்கு முன்னாடி துரை வைகோ கிட்ட மல்லை சத்யா பற்றி ஒரு கேள்வி எழுப்பினப்ப அதை கடந்து போக விரும்புகிறோம், அதற்கு பதிலளித்து என்னோட தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பல அப்படின்னாரு. இப்போ மாநாட்டில் அவரே மறைமுகமாக அவரை அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய வளர்ச்சி உங்களுக்கு அச்சத்தை ஏற்படும். மறைமுகமாக அட்டாக் பண்ணுறதுலே இல்லை, அந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற வார்த்தை அவருக்கானது மட்டுமல்ல. இல்லாட பைத்தியக்காராங்கிறாரு. பைத்தியக்காரன்னா பைத்தியம் யாரை சொல்றாரு? அவர் சொல்றாரு, அவர் நினைச்சிக்கினாருன்னா அப்படி இருந்துட்டு போட்டோம். ஆனால் பைத்தியக்காரன் எங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் பைத்தியம் பிடித்த அலைவார்கள் என்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை, எங்களை வீழ்த்த நினைத்தார்கள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்ச கூட்டம் அந்த மாநாட்டு திடலில் இருந்தது. நிறைய பேர் அங்கே உள்ள வரத்துக்கான கூட வழிகள் சாலை ஹைவேஸில் 4-வே ட்ராக் தான். எங்களுக்கு யூ டர்ன் பண்ணி உள்ளே வரணும். அவ்வளோ வாகனங்கள் வர முடியாமல் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த பக்கம் அந்த பக்கம் நிறுத்தப்பட்டு இதை நேரடியாக நாங்கள் போய் ஆய்வு செய்தோம். எதுக்குன்னா நிறைய வாகனங்கள் மாட்டிக்கொண்டதால் மக்கள் வர முடியாதால நாங்கள் கார் எடுத்துன்னு போனோம் போலீஸ்கிட்ட பேசுறதுக்கு. அந்த டிசி ஏசி எல்லார்கிட்டையும் பேசணும். பேசும்போது சாதாரணமாக அந்த ஹைவேஸில் வரக்கூடிய வாகனங்களுக்கு வழி இல்லைங்க, 2 பக்கமும் உங்கள் வாகனங்கள் நின்று கொண்டு இருக்குது என்று சொல்லும்போது அவ்வளவு கூட்டம் வருதுன்னா அண்ணன் துரை வைகோ அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே இவ்வளவு கூட்டம் வருது. இத்தனை ஆண்டுகளில் எல்லா மாநாடுகளிலும் கூட்டம் வருது. ஆனால் நீங்கள் ஒரு துரோக சொல், இல்லை ஒரு பழி சொல், மகன் திமுக, வாரிசு திமுக என்றெல்லாம் சொன்ன பிறகும் இவ்வளவு கூட்டம் மறுமலர்ச்சி திமுகவிற்கு திருச்சியில் கூடியிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கணும். நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டால் அது எங்களுக்கு அவசியம் கிடையாது. இருந்தால் இருங்க, இல்லைன்னா போங்கன்றதுதான் எங்களுடைய எல்லோருடைய கருத்து. அதை தவிர வேற எந்த கருத்தையும் நாங்கள் சொல்லவில்லை. அவருக்கு ஏற்பட்ட நிலை நாளை கட்சியில் யாருக்கு வேணாலும் ஏற்படலாம் அப்படிங்கிறாரு. அது உங்களுக்கு கூட எந்த கட்சி இல்லை சார், எந்த கட்சியா இருந்தாலும் அந்த தலைமைக்கு விசுவாசம் இல்லை என்றால் நிச்சயமாக கண்டிப்பாக அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். யாருக்காக இல்லாம 32 வருடம் இந்த கட்சியில இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபரா இருந்திருப்பார் அவர். 32 வருடம் விசுவாசம் இல்லாமல் என்ற வார்த்தைகளுக்கான அர்த்தமே அவரு துரை வைகோ அரசியலுக்கு வருவார்னு எதிர்பார்க்கல. அதுக்கு முன்னாடி வரை தலைவர் வைகோவுக்கு பின்னால் இவங்க ஒரு டீம் இப்போ சேர்ந்துருக்காங்க பாருங்க மேடையில். இதெல்லாம் தான் தலைவர் துரோகம்னார். அவங்க கூடலாம் நீங்கள் தொடர்பில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அப்போ மறுத்தாரு. இப்போ என்ன, அதே நபர்கள் மேடையில் நிற்க வைக்கிறீங்க. அப்போ நீங்க பண்ண அந்த துரோக செயலை நீங்களே படம் போட்டு காட்டிட்டீங்க. இல்ல, அந்த மேடையில் இருந்த நாஞ்சில் சம்பத் கூட துரை வைகோ ஒரு திருமண மண்டபத்தில் பேசியிருக்காரு. திருமண மண்டபத்தில் சந்திப்பது, பொது நிகழ்வில் சந்திப்பது, ஒரு இழவு வீட்டில் சந்திப்பது வேறு. ஆனால் தனிப்பட்ட முறையில் கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது, ஆலோசனைகள் கேட்பது, அடுத்த கட்ட நடவடிக்கை போவது. இப்போ இத்தனை வருஷம் 4-5 வருஷம் ஒதுங்கி இருந்தவங்க கூட அவர் கூட இணைகிறாங்கன்னா இவங்கெல்லாம் அவங்க கூட தொடர்பில் இருக்காங்கன்றது தான் தலைவர் வைக்கல. எங்களை மாதிரி எங்கள் மாவட்டம், நான் ஒரு மாவட்ட செயலாளர், எங்கள் மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தானே தெரியும். நாங்கள் தானே தலைவருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். தமிழ்நாடு பூரா 64 மாவட்ட செயலாளர்களும் இவர் எங்கெல்லாம் மறைமுகமாக வராரு, யார்கிட்ட பேசுறாருன்ற செய்திகளை தலைவர்கிட்ட கொடுத்துனே இருக்கிறாங்க.